மூன்றாவது இடம், அதாவது வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில இந்தியா அர்ஜென்டினா அணிகள் மோத இருக்கிறார்கள். இந்த போட்டியும் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறவில்லை என்றாலும் வெண்கலப் பதக்கமாவது வின் பண்ணுமா என்ற எதிர்பார்ப்புடன் ரசிகர்கள் தற்பொழுது மைதானத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது ஒரு நம்மிடம் இருக்கிறார், அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். குறிப்பா இன்று நடைபெற இருக்கக்கூடிய இரண்டு போட்டியுமே முக்கியமான போட்டி, இறுதிப் போட்டியும் முக்கியமான போட்டி. அதே போல நம்ம ஹோம் கிரவுண்ட்ல நடக்கிறனால இந்த வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டி மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்குது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, தேர்ட் ஃபோர்த் பிளேஸ் வந்து இம்பார்ட்டன்ட் தான், இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு இந்தியாவில் ஹோஸ்ட் பண்ணுறதுனால ஹோஸ்ட் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக அது ஒரு ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். ஆல்ரெடி ஒலிம்பிக்ஸில் பிரான்ஸ் எடுத்திருக்கோம். அதே மாதிரி இதுலேயும் ஒரு பிரான்ஸ் எடுக்கும்போது இன்னும் ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு செமிஃபைனல்ஸில் லூஸ் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் பெட்டர் டீம் கிட்ட தான் லூஸ் பண்ணியிருக்கோம். பட் இன்னைக்கு ஃபைனல்ஸும் அதே மாதிரி நல்லாயிருக்கும், ஜெர்மனி வர்சஸ் ஸ்பெயினுமே. ஸோ நல்ல மேட்ச்சு நல்லாவே நடக்கும். ஸோ வெயிட் ஃபார் த ரிசல்ட். ஹோப்ஃபுல்லி தேர்ட் பிளேஸ் அடிக்கிறதுக்கு இந்தியா நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வின் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். இன்று நடைபெற இருக்கக்கூடிய இந்த மூன்றாவது இடத்திற்கான போட்டியில் இந்தியா பொறுத்த வரைக்குமே லீக் மேட்ச்சில் நல்லா வந்தாங்க. குவார்டர் ஃபைனலில் பொறுத்த வரைக்குமே அந்த பெனால்ட்டி ஷாட் அதே போல் இந்த டை பிரேக் முறையில் தான் வின் பண்ணாங்க. செமிஃபைனலில் தோத்துட்டாங்க. ஆனால் வந்து இன்னைக்கு அர்ஜென்டினா கூட அந்த மேட்ச்சில் விளையாட இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்தியா கடந்த மேட்ச்சில் பண்ண ஒரு சில தவறுகள் அப்படின்னா என்ன நம்ம எடுத்துக்கலாம்? இல்லை, லாஸ்ட் மேட்ச் கம்பேர் பண்ணும்போது குவார்டர் ஃபைனல்ஸில் கொஞ்சம் நல்ல பெட்டர் பர்ஃபார்மன்ஸ், எஸ்பெஷலி லாஸ்ட் மினிட்ல இதை பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஷூட் அவுட்டில் கோல் கீப்பர் வாஸ் எக்ஸலண்ட்டு, நல்லா எடுத்து கொடுத்தாப்புல டீமுக்காக. ஸோ அதுதான் மெயின் இருந்தது, ஃபோக்கஸாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து நம்ம குவாலிஃபை ஆகல அப்படின்னா, அன்றைக்கி பொசிஷன் வந்து அவங்களோட பொசிஷன் நிறைய இருந்தது, ப்ளஸ் அவங்களோட டாமினேஷன் நிறைய இருந்தது. நம்மளோட சர்க்கிள் பெனட்ரேஷன் கூட பண்ண முடியாமல் அன்றைக்கி இருந்தது. பட் கிடைச்ச ஒரே ஒரு சான்ஸ் தான் யூட்டிலைஸ் பண்ண, பெனல்ட்டிக்கான ஒன்றே ஒன்று தான் கிடைச்சது, அதை மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க. பட் பெட்டர் சைடுன்றது ஃபிசிக்கலி அவங்க பெட்டர் சைடு, ஸ்ட்ரென்த் வைஸ், எஜிலிட்டி, பவர் எல்லாமே பெட்டர் சைடு தான். பட் இந்தியா ஆல்சோ ப்ரிப்பேர்ட் வெல். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்றைக்கி டே வாஸ் நாட் குட். அன்றைக்கி நம்மளுக்கு அன்றைக்கி நல்ல நாள் இல்லை. ஸோ இன்றைக்கி அதை க்ரௌடுக்காகவும் நம்ம இந்தியாவுக்காகவும் அவங்க பிரான்ஸ் அடிக்கிறது நல்லதாக இருக்கும். அடுத்து நடைபெற இருக்கக்கூடிய அந்த இறுதிப் போட்டியை பொறுத்த வரைக்குமே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஏன்னா இப்போ அவங்களுக்கு ஹோம் கிரவுண்ட் இல்லைன்னா கூட ரசிகர்கள் மத்தியில் நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது. யார் அந்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்ற போகிறது? இந்த ஜூனியர் உலகக்கோப்பை எடுத்துக்கிட்டாலே ஜெர்மனி தான் அவங்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு அவங்க ஜாம்பவன்களாக இருக்கிறாங்க உலகக்கோப்பையை பொறுத்த வரைக்கும், ஜூனியர் உலகக்கோப்பையில். ஏன்னா தொடர்ச்சியாக அவங்க தான் கப் அடிச்சிட்டு இருக்காங்க. அதே போல் நடப்பு சாம்பியனாக இருக்காங்க. ஜெர்மனி விசஸ் ஸ்பெயின் அப்படின்னு பார்க்கும்போது யாரோட கை ஓங்கியிருக்கும்? இளைஞர்களோட பலம் என்ன, பலவீனம் என்ன? இல்லை, ப்ளஸ் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேருமே ஃபைனல் சென்டராக இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு குவார்ட்டர்ஸில் மேட்ச் டிசைட் ஆகும்போதே தெரிஞ்சிடும் எந்த மேட்ச் எப்படி இருக்குன்றது. ஸோ பெனால்ட்டிக்கான கன்வர்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்கும் ரெண்டு டீமுக்குமே. ஏன்னா இப்போ ஃபீல்டு கோலோட மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பெனால்ட்டிக்கான கோல்ஸில் தான் எந்த டீம் நிறைய கோல் அடிக்கிறாங்களோ அந்த டீமில் நல்ல அட்வான்டேஜஸ் இருக்கும். பட் ஈக்குவலி போய்ஸ்டு இப்போ எந்த டீம் வின் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஹாக்கியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 minutes வரைக்கும் கூட எனி திங் கேன் சேஞ்ச். லாஸ்ட் டையிங் செகண்ட்ஸில் கூட வரும், நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் நிறைய இருந்துகிட்டே இருக்கும். ஸோ வி கான் சே, பட் இட்ஸ் அ க்ளோஸ் மேட்ச். ஈவன் மேட்ச் நல்லா ஷூட் அவுட் வரைக்கும் போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ. நிச்சயமாக இன்று நடைபெற இருக்கக்கூடிய அந்த இறுதிப் போட்டி மற்றும் வெண்கல பதக்கத்திற்கான போட்டிகள்